பாவல் புடலை எல்லாத்தையும் போட்டு அடிச்சு போட்டு புல் வெட்டுறமையினால கூட்டி உள்ளுக்கு விட்டால் அது தண்டை பாட்டுக்கு அது உக்கி அதுவும் ஒரு பசலை இதுவும் எங்கிட்ட ஒரு புள்ள மாதிரி தானே அதுக்கு அந்த நேரத்துக்கு நாங்கள் சாப்பிட்ற மாதிரி அதுக்கும் தண்ணி விடணும் கொள்ள வேணும். ஆனால் இப்படி நீங்கள் ஒன்றை செய்யல உங்களுக்கு ஆர்கானிக் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நீங்கள் சாப்பிடக்கூடியதாக இருக்கும், உங்களோட ஹெல்த்துக்கெல்லாம் நல்லது. வணக்கம் உறவுகளே, இன்னொரு காணொலியில் சந்திக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் இந்த காணொலி இப்போ ஒரு வாரத்துக்கு முதல் போட்டு 60,000 பேருக்கிட்ட பார்த்துருக்குறீங்க. கேள்விகள் என்ன கேட்டிருக்கிறீங்கள், அது சம்மந்தமாக தான் நான் இவரை கேட்டுக்கிட்டேன். ஏற்கனவே நான் அந்த கொமெண்ட்லேயும் சொல்லியிருக்கிறேன், நான் அவரை கண்டு ஒரு காணொலி ஒன்று எடுத்து போகிறேன் உங்களோட கேள்விகளுக்குன்னு சொல்லி. முதலாவது கேள்வி என்ன, அந்த எரு என்ன மாதிரி நீங்கள் சொன்னீங்க அந்த எரு மிக்ஸ் பண்ணி போடுறாண்டு, அது எங்கே அந்த எருவுன்ற நீங்கள் மற்றது என்ன மாதிரி அதை 50-50 மிக்ஸ் பண்ணி கார்டன் சென்டரில் நடக்கிற பிளாக் எரிக்கண்டி சரி அங்கே பேக் அங்கே பின்னி இருக்கிறாக்க நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த எரு தான் நான் போடுறேன், நான் மற்ற வேறு ஒன்றும் போடுறேன் இல்லை. மற்றது இந்த கண்டுகள் எல்லாம் முடிய அப்படியே பச்சையாக பிடுங்கி அங்கால புல்லுக்க போட்டுட்டு புல்லு வெட்டுற மிஷினாலே 2 தடவை மூட அதெல்லாம் அப்படியே தூளாக விடும். ஒன்றும் வெளியில் கட்டி வைக்கிறதில்ல, திருப்பி இதுக்குள்ளேயே போட்டுடுறது. தோட்டத்துக்கே எல்லாத்தையும் போட்டு எல்லாம் பாவல் புடலை எல்லாத்தையும் போட்டு அடிச்சு போட்டு புல் வெட்டுற மையினால கூட்டி உள்ளுக்கு விட்டால் அது தண்டை பாட்டுக்கு அது உக்கி அதுவும் ஒரு பசலை. ஓகே. ஆனால் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க சில பேர் அதில் கேட்டிருந்த வேண்டாம் தங்களுக்கு அந்த புழுகளை அரிக்குதான்னு சொல்லி, பூச்சிகள் அதில் அரிக்குதான்னு சொல்லி. உங்களுடைய அது இல்லை, அது என்னென்னு பராமரிக்கிறது? பேக்கிங் பவுடரும் வினிகரும் நான் அடிக்கிறேன். நான் ஒரு 4 தடவை அடிச்சிருப்பேன் சின்ன இல்லை. ரைட். பேக்கிங் பவுடரும் வினிகரமா. மற்றது அதை விட நீங்கள் சொன்னீங்கள் அந்த கூடுகள் இப்போ நீங்கள் வேண்டி 15 வருஷமாச்சு. நான் இன்னொரு வீடியோவில் பிரம்டனில் சீப்பானது இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அதை விட நீங்கள் நத்து அதுகள் வெறும் வீட்டு சாப்பாடுகள் போட்டான்னு சொன்னீங்களா, இப்போ அதுகள் விராட்டி இந்த இது போட்டாட்டி வராமலே விட்டுருமா? நத்தை வராது. இந்த உருளைக்கிழங்கு கழிவுகள் மற்றது இதுகளை போட்டால் நத்தை வரும். வெங்காயத்தோல் இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் போடலாம். வெங்காயத்தோல் இப்போ கீரை ஆஞ்ச துண்டுகள் அது இதெல்லாம் போடலாம். மரக்கறி கழிவுகள் அதான் உருளைக்கிழங்கு இதுகள் அன்னைக்குள்ள பழைய சோறு இதெல்லாம் போட்டால் அதுக்கு டப்பண்ணு நத்தை வரும். மற்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்ன விஷயம், நீங்கள் கட்டாயம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் சும்மா மரத்தை நட்டு போட்டு மரக்கறி தோட்டம் பெறுமென்றால் அது வராது. நீங்கள் அதுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவர்கிட்ட 15 வருஷமாக இது செய்கிறார், அவர்கிட்ட அனுபவத்தில் சொன்ன விஷயம், அதுக்குள்ளே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி அது இந்த விளக்கத்தை சொல்லி அதுவும் எங்கிட்ட ஒரு புள்ள மாதிரி தானே. அதுக்கு அந்த நேரத்துக்கு நாங்கள் சாப்பிட்ற மாதிரி அதுக்கும் தண்ணி விடணும் கொள்ள வேணும். அப்போ அதுகளுக்கும் மினக்கடை வேணும். இப்படி உடம்பி நான் வேலையை போக்கு முதல் ஒரு வந்து எல்லாம் சுற்றி பார்த்து தான் போவேன். வேலையில் வந்தோடனே உடுப்பு கலட்டக்கு முதல் போய் பின்னுக்கு நின்று பார்த்து இல்லை அதிசயம் போட்டு தான் பெறுவேன். ரைட். மற்றது அந்த இதுவே மறுக்கா விளக்கமாக சொல்லுங்க. நீங்கள் அந்த மரக்கறிகள் வந்து நீங்கள் பேக் பண்ணி வைக்கிற நீங்கள் தானே ஃப்ரீசரில், அதுன்ற விளக்கத்தை மறுக்கா வடிவாக சொல்லுங்க. என்ன மாதிரி வெட்டி வதக்கி போட்டு டீபிரிச்சுக்கோ போட்டு வச்சா ஃபுல்லாக வதக்குறதா ஒரு அரைவாதி வதக்கி போட்டேன். உங்களுக்கு வேணுமெண்டு சொன்னால் அங்கே ஃப்ரிட்ஜுக்கு கிடக்குது. இங்கே கராச்சிக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுக்கணும், அது கிடக்குது. எடுத்து வந்து காட்டுறேன் அதை என்ன மாதிரி வைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே குருவியல் எல்லாம் சாப்பாடுகள் வைக்கிறது ஒரு நாளும் தேடி வருவினோம். காலம் நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். மறது இதில் பைத்தங்காய் அதுகள் இருக்குது. நான் அப்படி பூவும் இன்னும் சில கேள்விகள் இருக்குது, நான் கேட்குறேன். இப்போ நாங்கள் பார்ப்போம். இந்த பைத்தங்காய் பற்றி சொல்லுங்கள். இது இப்போ எல்லாம் காய்ச்சிருக்கு. நாங்கள் அண்டைக்கு வரைக்கும் எல்லாம் நீங்கள் பிடுங்கி இருந்தேன், நீங்கள் ஆடி அமாவாசை அதுகளுக்கு. இப்போ திரும்ப காய்ச்சிருக்கு. இது 2-3 இனம் இருக்குது. கொண்டு அந்த 3 இனம் கிடக்கு. நீளம், கட்டை, மற்றது இது சிவப்பு. மிளகாக்கண்டும் அப்படித்தான் ஒரு 3-4 இனம் நிற்கிது வைக்கிறது. அதில் இஞ்சால நான் இது இப்போ எடுத்து காட்டின அப்புறம் இஞ்சால இந்த கீழே ஒரு மரம் நிற்கிது, கட்டை இதில் நிற்கிது. அது முதலுக்கா நல்லா காய்ச்சா ஆஞ்சாச்சு. அந்த அந்த ஆயக்குள்ள முறிச்செடுக்காமல் அந்த ஒருமிக்கு ஆஞ்சா அந்த அதே கண்டில் திரும்ப இன்னொருக்கா பூத்து காய்ச்சி கிடாக்கி நீங்கள் பாருங்கள் 2 தரம் ஃபுல்லாக காய்க்கும். அதாவது கனவியல் கேட்டிருந்தவை உங்கள்கிட்ட அந்த விதிகள் வேண்டலாமா, கண்டுகள் வேண்டலாமா அதான்னு சொல்லி அதை பற்றி சொல்லுங்கள். நான் சொன்னேன் கண்டு நான் எனக்கு மட்டும்தான் போடுறது, போட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குள்ளே கொடுக்குறேன். நான் பெருமளவில் செய்கிறேன். பெரிய அளவில் எனக்கு செய்கிறது நேரம் கிடையாது. மற்ற சீனியாஸ் விதை ஒரு ஆள் கேட்டிருந்தேன். சீனியாஸ் விதை வேணுமென்று சொன்னால் நான் எடுத்து வைப்பேன். நீங்கள் எனக்கு உங்களுக்கு டைம் உள்ள நேரம் எனக்கு அடித்து எனக்கு இப்போ உங்களுக்கு டைம் இருக்குன்னு சொன்னால் நான் வந்தால் தருவேன். சீனியாஸ் செவ்வந்தி விதையெல்லாம் நான் கொடுப்பேன்.
அவர் என்னென்ன கண்டாக்ட் பண்ணானே நீங்கள் கொமெண்டில் உங்களோட நம்பரை பார்த்தீங்க நான் உங்களோட கண்டாக்ட் பண்ணேன் என்றால் நான் வேறு நம்பரை கொடுத்தா கனவேர் அடிக்க சொன்னீங்கன்னா 60,000 பேர் பார்த்த இடத்துல கனவேர் அந்த இது வெங்காய கோட்டையை கேட்டிருந்தேன். வெங்காய கோட்டை இப்போ சீசன் இல்லைன்னு சொன்னேன். வெங்காய கோட்டை இப்போ சீசன் இல்லை, ஸ்ரீலங்காவில் அடிச்சுக்க ஜனவரி தானே பெருமாம். நான் அந்த கண்டாக்ட் நம்பர் போடுறேன். ஸ்ரீலங்காவில் உள்ள அந்த கோப்பாயில் இருக்குது கண்டாக்ட் நம்பர். இவரும் கோப்பை தான், நானும் கோப்பை தான், எல்லாம் ஒரே ஒரு ஆக்கள்லாம். அந்த கோப்பாயில் இருக்குது அந்த விதை, அதுண்ட கண்டாக்ட் நம்பர் போகிறேன். அவையோட கண்டாக்ட் பண்ணுங்க. அவை அந்த சீசனுக்கு தானே நம்ம எடுக்கிறவை வெங்காய கோட்டை. மற்றதுகள் இருக்காம், நீங்கள் அடித்த அவையோட தொடர்புங்க. அவை உங்களோட வீடுகளுக்கு டெலிவரி செய்வினோம். இப்போ வட மாநிலத்தில் எங்கேன்னு சொன்னாலும் கொண்டே வந்து உங்களோட வீட்டை தெரிவினா நீங்கள் அடித்து சொன்னால் அந்த கண்டாக்ட் நம்பர் நான் இப்போ டிஸ்பிளேயில் போடுவேன். நீங்கள் அதில் பார்த்து அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். அங்கே வெங்காய கொட்டாயம் இருக்குது. இப்போ தற்சமயம் இல்லை, அந்த சீசன் வரைக்கும் வருமாம். அதனுடைய நீங்கள் அந்த நேரம் எடுத்துக்கொள்ளலாம். எல்லா கொட்டையும் வீட்டை இருக்குது. எல்லா கொட்டையும் இருக்குது. போடலாங்க. அந்த சகலது நீங்கள் கூடுதலான வேண்டினேன். இப்போ அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முருங்கை மரம் வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு சில இடங்களில் மரவள்ளி இல்லாமல் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா இவர்கிட்ட முருங்கையில் முடக்கத்தானதுகள் பார்த்து வியந்தான். முருங்கை கொட்டையில் அங்கேருந்து வந்ததான். மற்றது நான் ஏற்கனவே கேட்டது, இவர் அங்கே ஊர் எங்கட கோப்பாய் வந்து செம்பாட்டு மண், தோட்டம் செய்கிற மண்ணுகள், விவசாயம் தான் நாங்கள் பெருசாக விளையிறது. அவரும் ஒரு விவசாயி. அந்த நேரங்கள்லேயே தோட்டம் அப்பா அம்மா எல்லோரும் தோட்டம் தான் செய்தார். அப்பா வந்து உத்தியோகமாக இருந்தார். ஓகே. அப்போ அவர் தோட்டம் செய்தபடியால் அவரோட அனுபவம் இருக்குது. இங்கேயும் வந்து கனகாலமாக செய்து கொண்டு வரார். அதனுடையால் அவருக்கு அந்த அனுபவம். மற்றது சொல்லுங்கள், இப்போ இந்த தோட்டத்தில் ஏதாவது விசேஷமாக சொல்லணும்னு சொன்னால் என்ன மாதிரி இது பராமரிக்கும்? இந்த முறை ஆண்டவன் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். மறுபடியும் எல்லாம் காய்ச்சிருக்கு. பச்சை மிளகாயிலிருந்து புடலங்காயிலிருந்து எல்லாம். நீளப்புடலங்காயில் பார்க்க கட்டப்புடலங்காய் விசேஷம் என்னென்னா, கட்டப்புடலங்காய் வந்து அந்த உள்ளுக்கு சதப்பிடிப்பு கூட, நீளப்புடலங்காய் உள்ளுக்கு மெல்லிசாக இருக்கு. ஓகே. அதெல்லாம் நான் கூடுதலாக கட்டையை நடுறேன். நீளமும் நட்டிருக்கிறேன். நீளம் லேட்டாக காய்க்கும், கட்டை வந்து எளியாக காய்க்க தொடங்கி. ஆமாம். இப்போ வரது நீங்கள் இப்போ எல்லா மரக்கறிகளும் நடுற நீங்கள். அப்போ இங்கே நீங்கள் மரக்கறின்னு சமரிலையோ வேண்டுறீங்களோ? சமரில் தேவையில்லை. ப்ரோக்கோலி இதில் மட்டும் வேண்டுறது. நான் ப்ரோக்கோலி இதில் நடுறேன். இப்போ ப்ரோக்கோலி இதுகள் நடுறது, மற்ற பூஞ்சி இதுகள் எல்லாம் போய் வதக்கி வச்சுருக்கோம். இப்போ ஒரு புதுசாக ஒரு ஆள் தோட்டம் செய்ய போதான்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன ஒரு இப்போ கனவேர் இப்போ செய்யணும், வீட்டுக்கு பின்னால் தோட்டங்கள் செய்யணும். உங்களோட அனுபவத்தில் ஒன்று சொல்லுங்கள். வடிவாக எல்லாத்தையும் கிண்டி போட்டு இந்த விண்டர் சமர் முடிய வர இலைகள் ஒன்றையும் எரியாதீங்க. புல்லுவெட்டுற மெயினால் வெட்டி போட்டு வீட்டில் உங்கள்கிட்ட மெஷின் இருக்கும். புல்லுவெட்டுற மெயினை ஒரு புல்லுக்க போட்டுட்டு வெட்டி போட்டு அப்படியே கூட்டி எல்லாத்தையும் போடுங்க. அடுத்த சமருக்கு இடையில ஒருக்கா கிண்டி உள்ளு விட்டீங்கன்னு சொன்னால் முழுசாக போட்டிங்கன்னா அது அப்படியே கிடக்கும். அதை அடித்து போட்டால் உங்களுக்கு அது உங்களுக்கு பலன் தரும். இந்த வரியம் செய்தால் அடுத்த வரியத்துக்கு அது பலன் தரும். நான் இதில் நிற்கிற எல்லாம் செவ்வந்தியிலிருந்து எல்லாம் முழுக்க செவ்வந்தி ஊடி எறியுது எல்லாம் கட்டி எல்லாம் வெட்டி போட்டுட்டு கொஞ்சம் பெறையை போட்டு 2-3 தரம் போட்டுட்டு அடித்து விட எல்லாம் தூளாப்போம். அதே இதைத்தான் நாங்கள் கடையில் நாங்கள் வேண்டப்போம். அதை போட்டு விட்டீங்கன்னா எல்லாம் ஊக்கிப்போம். மற்றது இன்னும் ஒன்று கனவேர் வெளிநாடு லண்டன் ஜெர்மனி அங்கேருந்து எல்லாம் அடித்து இவரோட கண்டாக்ட் பண்ணான்னு சொல்லி, ஏன்னால் 60,000க்கு மேலே பார்த்துருக்குறேன்னா அப்போ கனவேர் அவரோட கண்டாக்ட் பண்ணான்னு சொல்லிச்சுன்னா அதுவும் அவருக்கு சந்தோஷம். என்ற இவ்வளோ ஆழம் தெரியாதானே இந்த இதின் முழு நோக்கம் இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ புதுக்க கனடாவில் மரக்கறிகள் எல்லாம் விலை கூடி கொண்டு போகுது. இப்போ போன வருஷம்லாம் 99% தக்காளி போனால் இந்த வருஷம் 99%க்கே நான் காணையில். நம்ம இந்த கடவுளிய ஃபுட் பேசிக்காக நோ ஃபுட்ஸ் அப்படி விலை கூடக்கும். இப்படியான சின்ன தோட்டம் நீங்கள் பின்னுக்கு செய்கிறதால உங்களோட மரக்கறி தேவைகளை பூர்த்தி செய்யலாம். அப்போ அந்த ஒரு நோக்கத்துக்காக தானே இப்போ அவரும் உங்களுக்கு வெளியில் கொண்டாடுறதுக்கு காரணம். இப்படி நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்வம் பெறும். உங்களுக்கு ஒரு அவைக்கும் ஒரு மனத்துக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். மற்றது ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும். நம்ம குளிர்மையாக இருக்கும். உங்களோட பொழுதுபோக்கு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். வீட்டிலேருந்து டிவியை பார்த்து கொண்டு பார்க்க அங்கே போய் முடிஞ்சால வரைக்கும் அது ஒரு சேஞ்சாக இருக்கும். அது என்னன்னா அது ஒரு பெரிய யோசனை. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான இப்போ கடையில் பண்ணுற மரக்கறிகள்லாம் கெமிக்கல். இப்போ நீங்கள் என்னத்தை எடுத்துக்கணும்? ஒரு கோழி எடுத்தால் ஆன்டிபயோட்டிக் ஏற்றுறாங்க பெருசாக வர்றதுக்கு. வச்சிகளில் அப்படி பால் முட்டை எல்லாம் இப்போ அது கெமிக்கல்னு தான் சொல்லிடணும். ஆனால் இப்படி நீங்கள் ஒன்றை செய்யல உங்களுக்கு ஆர்கானிக்
ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நீங்கள் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். உங்களோட ஹெல்த்துக்கெல்லாம் நல்லது. அதனுடைய எப்படியான தோட்டங்களில் செய்யுங்க. வீட்டுக்கு பின்னால் இனி குளிர் வந்துட்டு தான் அடுத்த வருஷம் நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு ஏதாவது திரும்ப கேள்விகள் இருந்தால் நாங்கள் உரிமிக்க எல்லாத்தையும் செய்வோம். முதல் வருஷத்துக்கு கொஞ்சத்தை செய்து பார்த்து பலன் வந்தேன்னா நீங்கள் அதில் இருந்து அதை உற்பத்தி ஆகலாம். இந்த நீளமிளகாய் கண்டு வச்சுக்கோம். அது எனக்கு ஒரு ஆள் தான் தந்தவர், ஃப்ரெண்ட் தந்தவர். அதிலேருந்து எடுத்து நான் இப்போ 15 வருஷமாக நடுறேன். அது நான் வேறு இடத்த காணேன். கூட கட்ட மிளகா தான் எல்லாரும் வச்சிருக்கேன். இவற்றை அந்த வீட்டிலாம் ஒரு சாணுக்கு மேலே வரும். ரைட். மற்றது இன்னொரு விஷயம், ஒரு இடத்தையும் வேஸ்ட் ஆகுறையில். இப்போ சின்ன உள்ளுக்குள்ளேயே ஒவ்வொரு கீரை இருக்கும், தக்காளி இருக்கும், கத்தரி இருக்கும், வெங்காயம் இருக்கும். அப்படி எல்லாம் போட்டு அந்த இடங்களை நிரப்புறதால எல்லா மரக்கறிகளும் உண்டாகிருக்கும். அதனுடைய மறந்து விடாங்க. எல்லோரும் ஒரு கொஞ்சம் செய்யுங்க. வீடு உள்ளவை பின்னுக்கு வசதி உள்ளவை. இதுக்கு பாருங்க, இந்த பைத்தியம் தான் நிற்கின்ற வைப்பினேன். ஆனால் உள்ளுக்கு கத்தரி கீரை பிடுங்கியாச்சு, கீரையும் நிற்கிது. பச்சை மிளகா கிடக்குது, எல்லா மண்டிலையும் கிடக்கு பச்சை மிளகா இருக்குது. அதனுடைய இப்போ ஒரு சமருக்கு உங்களுக்கு தேவையானதில் நீங்களே பெற்றுக்கொள்ளலாம். இப்படி சின்ன தோட்டம் வீட்டுக்கு பின்னுக்கு இருந்தால் அதில் செய்கிறதன் மூலம் நீங்கள் நல்ல பலன் அடையலாம். சரி, வாங்க. இதில் இந்த பைத்தங்க நான் போன முறையை விட இந்த முறை நல்லா இருக்குது. வாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்னைக்கு எப்படி உங்களுக்கு இந்த தோட்டத்தை பார்க்க எப்படி இருக்குது? நல்லா பியூட்டிஃபுல்லாக பிரகாசமாக இருக்குது. நீங்கள் யோசிச்சீங்களா அப்பா அப்படியெல்லாம் 15 வருஷம் செய்கிறார். அதனால் அந்த உங்களுக்கெல்லாம் இப்படி செய்கிறதுக்கு விருப்பம் இருக்கா இன்னொரு காலத்தில்? எதிர்காலத்தில் செய்யலாம். அதுக்கு நேரம், அதுக்கு டைம் அதான் இப்போ திறமையும் தேவை. ஆமாம், அப்பா செய்கிற மாதிரி. இப்போ அவர் பார்த்தா நல்ல பச்சை பசையெல்லாம் நல்லா இதாக இருக்குது. என்ன ஒன்றுக்கு போட்டு பொறுமையும் தேவை. அப்போ நீங்கள் அப்பாவை பார்த்து இதில் கொஞ்சம் வருங்காலத்தில் செய்திகள்னா பார்த்தீங்களா? அப்படி தான், அதுதான் முக்கியம். கொஞ்சம் இருக்குது அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த நீளத்தை பாருங்க. இங்கே வந்து பாருங்க இந்த பைத்தங்க ஒரு கையளவு வைத்தங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எங்கே போட்டிருக்கிறாங்க, அதுதான் மிக முக்கியம். என்னென்னு சொன்னால், இந்த கராச்சியில் ஒரு சைடில் கம்பி அடிச்சு ஒரு சின்ன இடத்துக்குள்ளேயே கொடியை அப்படியே படர விட்டு பாருங்க இவ்வளோ காய்கள் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி. அதனுடைய அந்த இப்படியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்வீங்கன்னா உங்களுக்கு தேவையான பைத்தங்க எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சின்ன கீழே கட்டப்பயிர் இது இப்போ 2ஆம் தரம் காய்க்குது. முதல் காய்ச்சி ஓஞ்சி இப்போ 2ஆம் தரம் திருப்பி காய்க்குது. அதே கண்டு தான். இந்த சீனியஸ் எல்லாம் தானே புத்தா நான் பிடுங்க இல்லை முளைச்சது. கொட்டை பூடைக்கோ கொட்டை முளைச்சிக்கலாம். அப்போ நீங்கள் மரக்கறிகள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடக்க அந்த டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அப்படி கடையில் பண்ணுறதை விட இங்கே தோட்டத்தில் இருக்கிற மரக்கறி நல்லா இருக்கும். நானே சாப்பிட ஒரு இடத்த போஞ்சி வேண்டி சாப்பிடுவேன். நான் இங்கே கனடா வந்து 40 வருஷம் ஆகுது. 40 வருஷம் சாப்பிடலாம். அந்த அண்டைக்கு வேண்டி சாப்பிட்டு அந்த போஞ்சியை மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கல. ஒன்றும் சூப்பராக இருந்தது. அப்படி இந்த வீட்டு தோட்டத்தில் வர இந்த மரக்கறிகள் எல்லாம் கெமிக்கல் இல்லாதது, டேஸ்ட்டு கூட, உடம்புக்கும் ஹெல்த். இங்கே பாருங்க, பேக் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே பாருங்க, இதெல்லாம் ஃப்ரீசரில் வச்ச மரக்கறி ஃப்ரீஸ் பண்ணி இருக்குது. இந்த வருஷத்தான் இந்த வருஷம் தான். இந்த புடலங்காய் இருக்குது. இது போஞ்சியா மற்ற எல்லாம் பைத்தங்காய் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி இப்படி பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் போட்டு அவ்வளோ காலத்துக்கும் இருக்கும். தேவையான நேரம் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். வச்சுட்டு ஆமாம். அப்போ நீங்கள் ஒரு ஜயத்துக்கு இப்படியான சோட்டம் செய்யணுமான்னு சொல்லுன்னா இல்லை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த ஹெல்த், அதாவது உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதில் ஒரு சந்தோஷங்கள் இருக்குது தானே. அதை பற்றி இவையெல்லாம் சமயத்தை சொல்கிறேன். இப்போ இங்கே இருக்கிறார்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. வெளியில் போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோட போய் நம்ம அப்படி இப்படி வழியே இந்த இதுகளில் ஸ்பெண்ட் பண்ணுறது. இதில் ஸ்பெண்ட் பண்ணினா கொஞ்சம் உடம்புக்கு ஆரோக்கியம், நல்ல ஹெல்த்தியான சாப்பாடை சாப்பிடலாம். வேலையானையும் எல்லாரும் பிஸி. ஆமாம். தட்ஸ் ரைட். சீனியாசையும் இதையும் பார்த்து எல்லா சனமும் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு போயிடும். ரெண்டு பார்க்குறவே உள்ளுக்கு வந்து பார்த்துட்டு போயிடும். உள்ளுக்கு நான் இருந்து பெல்லில் நடக்கிற கமராவிலேயே அங்கே குள்ளும் பார்த்து கொண்டு பேர் வந்து பார்க்கினேன். அதே சந்தோஷம். அவர்கள் பார்த்துட்டு அந்த இப்படி இருக்கு என்ன அதில் போனோன்னா டக்காண்டு கண்ணுக்கு குத்துது அந்த பூக்கண்டுகள் அதுகளெல்லாம். ஸோ நல்ல வடிவானதை நாங்கள் அப்படியே போய் பின்னுக்கும் பார்ப்போம். இது அந்த சீனியர்ஸ் சொன்ன மாதிரி இப்போ இந்த செவந்தி இது போட்டதால் சீனியர்ஸ் போட்டால் பூச்சி வராது. வராது. இல்லாட்டி கீழே ஒரு பூச்சி வந்து விழாமல் அரைச்சி போடும்.
இந்த பூக்களை பாருங்க எவ்வளோ பெருசான இல்லை கலர்ஃபுல்லாக இருக்குது, மஞ்சள் சிவப்புன்னு சொல்லி வித்தியாசமான கலர் பார்க்க ஒரு வடிவாக இருக்குது. இப்போ கனடாவில் இப்படி எல்லாம் இருக்கும்னு சில பேர் வியப்பு நம்ம நாட்டில் உள்ள. என்னடா சீனியாஸ் தச்சமே மெனி குளிருக்கு போட்டாலும் செவ்வந்தி பிறகு அங்கால இன்னொரு மாதத்துக்கு நிற்கும். ஆமாம், செவ்வந்தி கொஞ்சம் காலத்துக்கு நிற்கும். அந்த செவ்வந்தி எல்லாம் பார்த்திங்களா கொத்து பூக்கள் இப்போ இப்படியெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் பட் அந்த சீனியாஸ் இதை மிக்ஸ் பண்ணி இருக்க வடிவாக இருக்குது, ஒவ்வொரு வித்தியாசமான கலர்கள். என்ன இந்த சீனியாஸ் ஒரே சீனியா ஒரே செவ்வந்தி தான் இந்த உயரத்து வந்துட்டு இந்த பூக்களும் இதெல்லாம் வடிவாக இருக்குது. சரி, இப்படி நாங்கள் பின்னுக்கு போய் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் பொன்னாங்கானி அன்றைக்கு அவை எல்லாம் உடைச்சி எடுத்து அடியோடன்றது இப்போ திரும்ப எல்லாம் வளர்ந்துட்டுது. நீங்கள் ஒவ்வொரு முறையும் உடைச்சி விட புதுசாக வளர்ந்து பச்சையாக இருக்குது. இப்படியே நீங்கள் எடுத்து வறுக்கலாம், சம்பல் போடலாம், எல்லாம் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இது ஒரு பைத்தை இந்த பைத்தங்க புரிம்பான டேஸ்ட் இது நல்லா காய்க்கும். இது இப்போ லேட்டாக தான் காய்க்கும், இதுக்கு எல்லாம் கிடக்கு ஒரு வித்தியாசம். இந்தியாவில் பசலி இருக்குது பாருங்கள், பருப்புகளுக்கு போட்டு காய்ச்சலாம். அன்றைக்கு சின்ன இருந்து இப்போ நான் வளர்ந்துட்டது. அந்த அப்போ நீங்கள் அந்த பேக்கிங் சோடாவும் மற்றது என்ன போட்டு பேக்கிங் சோடாவும் வினிகரம் மட்டும்தான் போட்டு கணக்காக போடாமல் ஒரு கணக்காக போட்டுட்டு தெரியும். ஒரு லிட்டருக்கு ஒரு கொஞ்சம் கூட போட்டால் எரிச்சு விட்டுறேன் சில நேரமில்லையே. ஆனால் பேக்கிங் சோடா இது பேக்கிங் சோடாவை தூவி விடுறோம், அது சுட்டுப்போம். பாருங்க அந்த பச்சை மிளகாய் எல்லாம் கணக்காக இருக்குது. வாங்க இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. அண்டையை விட இன்றைக்கு எல்லாம் அடிவாக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற நீங்கள் சரியா வித்தியாசமாக இருக்கும். இந்த மிளகாய் இந்த நீளம் இங்கே ஒரு சாணுக்கு மேலே இந்த மிளகாய் இந்த நீளங்களை பாருங்க, அங்கே இருக்குது. இந்த அப்படியே ஒரு சாணுக்கு மேலே இது ஒரு இனம். இந்த இனம் கீழே இருக்கிறது கட்டை இனம், இது கொஞ்சம் நீளமாக கட்டை இனம். இந்த பாருங்க மிளகாய் எல்லாம் பழுத்தும் விட்டது. இந்த அது கொட்டைக்கு விட்டு ரைட். இந்த மேலே போஞ்சி போஞ்சி பார்க்க வடிவாக இருக்குது, அந்த வரையும் இருக்குது. போன முறையை பார்க்க இந்த முறை அந்த கூட காய்ச்சி வடிவாக இருக்குது, பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, இதுதான் அந்த இது நீங்கள் அவரை ஏற்கனவே எல்லாம் ஆஞ்சு இது 2ஆம் தரம் பெற காயல் 2ஆம் 3ஆம் தரம் பெறுது. அப்போ இதெல்லாம் தொடர்ச்சியாக நீங்கள் அதை வடிவாக செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு தேவையான மரக்கறிகளை இங்கேயே பெற்று இல்லை லீவ் இல்லையா. மற்றது இப்போ இந்த தண்ணி என்ன காலமையும் பின்னேறம் அடிக்கிறீங்களா இல்லை ஒரு நாளைக்கு பின்னேறதுக்கு? இந்த பேரல் மழை பெய்தா இந்த பேரலுக்கு வைக்கும், அங்காலையும் 2 பேரல் இருக்கு. அப்படி இல்லையாண்டா பைப் தண்ணியில். ஓகே. வேறு பொண்ணாங்கானே வளர்ந்து நல்ல வடிவாக இருக்குது. அதெல்லாம் ஒரு ஹெல்த்தான உடம்புக்கு நல்ல ஒரு சாமான். பொன்னாங்கானி வெள்ளரையெல்லாம் மருந்து சாமான்கள் இங்கே இருக்குது தான் கடை வழியாக. ஆனால் இப்படி வீட்டை செய்ததுன்னு இந்த இதே எடுங்க வடிவாக இருக்குது. இந்த பாவக்காயான இதை பார்த்தீங்களா, அண்டைக்கு பார்க்க சின்ன சின்ன காயாக இருந்தது. இங்கே இதுகள் எடுங்க அப்படியே. இது பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குது. இப்போ அந்த புடலங்காய் காய்ச்சி இது கொட்டைக்கு விட்டுருக்கோம். இது இந்த இதெல்லாம் கொட்டையை கட்டி விட்டாக்கு பைப்பு 5-6 மண்டதுக்காக கட்டி விட்டுருக்கு. ரைட். இதுக்குள்ளே குறைஞ்சது 60 கொட்டைக்கு மேலே வரும். ஒன்றில் இதுக்கு எல்லாம் கட்டி விட்டாங்க. சரி. இங்கே வாங்க நீள போடலாங்க. இப்போ இங்கே வாங்க, இப்போவும் காய்ச்சி கொண்டே இருக்குது. சின்ன சின்ன கணக்காக வந்து ஒன்று இருக்குது. இது எப்போ வரையும் பெறும் மணி அக்டோபர் வரையும் பெறும். ஒரு மாதத்துக்குள்ளே வந்துடும் எல்லாம். ரைட். இங்கே வேறு இதில் தான் உள்ளு கிட்டமிட்டு அங்கே உள்ளுக்கெல்லாம் கிடக்கு பாருங்க. நீளமான காயல் இது இன்னும் வளரும் என்ன? அது அதில் ஒன்று என்ன பாருங்க, இது இப்படி எடுத்துன்னு வாங்க அந்த காயல். காலமாக பிடிக்க தான் இது இந்த பிள்ளைங்க பிடிச்சி விட்டேன் நான் உள்ளுக்கிட்டேன். பார்த்து பிடிச்சி விடணும், கீழே விடணும். நான் தொங்குறதுக்கு அப்பா கதியாக வளர்ந்து வருவேன். இப்போ இந்த கம்பியிலெல்லாம் ஒருக்கா நீங்கள் வேண்டி போட்டால் இத்தனை வருஷத்துக்கு கிடக்கும். என்ன அப்படியே கிடக்கும். இப்போ வேறு இது 15 வருஷமாக வச்சுருக்கேன்னு சொன்னார். இங்கே பாருங்கள், இந்த காய் இந்த நீளத்தை
கிட்டத்தட்ட அன்னையோட உயரமாக கிடக்குது. இது இன்னும் வளரும், இன்னும் வளரும். ஏன்னா மொத்தமாக வரங்க. பாவக்காய் என்னன்னு சொன்னால் பாவக்காய் கிடக்கும், வெயில் இருக்கா அப்படியே பச்சையாக இருக்கும். மழை பெய்ய தொடங்கினா டப்பண்டு பழுக்க தொடங்கி. ஓகே ஓகே. பழத்தோட தான் வெடிச்சுப்போம், அதில் ஒன்று வெடிச்சிட்டு. ரைட் ரைட். இப்போ நீங்கள் இது நெத்தை எடுத்து இதுலேயே போடலாம் என்ன? இதெல்லாம் நெத்து தான் இப்போ எடுக்க வலிக்கிட்டேன். 100 ஓட்டை கிட்ட எடுத்துட்டு. சரி 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 சரி. பாருங்கள் அந்த பாவக்காய் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்காங்க. அதான் நீங்கள் இதில் சின்ன விஷயம் ஒரு இது கிட்டத்தட்ட 1.5 LB கிட்ட வரும். இங்கே இந்த இதுவும் கொட்டையை தான் காட்டிக்கிறாங்க. ரைட். பாருங்கள் 1.5 பவுண்ட் சிரமம் அந்த ஒரு காய் ஒன்று கிடாக்குது. அப்படி பார்த்து பார்த்து நீங்கள் கீழே பார்த்து பிடிச்சி விடுவோம். அது பாருங்கள் நீளத்துக்கு அப்படியே இருக்குது. இங்கே ஒரு சைட் பாவக்காய், ஒரு சைட் புடலங்க, அங்கால கத்தரிகள், அப்போ தேவையான எல்லா மரக்கறிகளையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தி ஆக்கிறீங்கன்றால் இதில் கீழே இன்னும் இருக்கல ஒன்று. அதே போல் ஆலஞ்சலும் பேர் இதில் இருக்கிற இது என்ன கண்டுகள், இது மிளகாய் காய்ச்சி கண்டு கிடந்தது. கண்டு கிடந்தது அப்போ நட்டு விட்டுறான். இதுக்குள்ள வெறா என்ன தெரியும் முன்னால் வெறா. ஆமாம் ஆமாம். ஆனால் அறியாமல் அதை எறியக்கூடாது, அதுக்குள்ளே எறியக்கூடாது. என்ன இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சால இதுதான் எனக்கு நான் வியந்து பார்த்தது. என்ன நார்மலாக எல்லா இடமும் இருக்குது. இந்த முருங்கையில் நான் இவற்றை விட்டு தான் முதல் கண்ட முருங்கை மரம். இதில் ஒரு 9 மரம் நிற்குது. இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. ஒரு வறுக்கவோ ஒரு கூழுக்கோ என்னத்துக்கும் பாவிக்கலாம். ஒரு பக்கம் அங்கே வெள்ளாரையும் கொஞ்சம் எடுத்துட்டுனா மிச்சம் கிடக்குது. இந்த இதில் வெங்காயம் பிடிங்கி கொட்டையத்தை அந்த கொட்டை பக்கெட்டும் எடுத்து வச்சுருந்தேன். சரி. இதை கட்டி தூக்கிக்கிட்டா ஊரில் கட்டி தூக்கினா இது இரவும் படிக்கொண்டே இருக்கும் ரேடியோ. ரைட். இதுதான் அந்த கொட்டை. ஆமாம். இது முந்தைய காட்டினாங்க. அதில் ஒரு ஆள் கேட்டது இந்த அவர்கிட்ட அந்த வேற பிராண்டுன்னு சொல்லி இது முந்தைய எடுத்தேன் 2022 எடுத்தேன். அவர்கிட்ட இப்போ 2023ஆம் ஆண்டு எக்ஸ்பைரி டேட் போட்டாக்கு. ஆனால் பாரம்பரியமும் முளைக்கும். ஓகே. ரெண்டாவது கணக்க கொட்டையான மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு போடுறோம். ஆமாம். இப்போ அவர்கிட்ட அடிங்க அவர்கிட்ட இருக்கு வருமா இப்போ தச்சமயம் இல்லையாம் இன்னொரு சீசனுக்கு வருமான்னு சொல்கிறேன். இந்த இருக்குது இது மற்றது இந்த வெங்காயம் அந்த வெங்காயம் கட்டி காய விட்டுருக்குது. இப்படி நீளத்துக்கு அங்காலயம் இருக்குது, காய விட்டுருக்குறேன். மற்றது இந்த புடலங்காய் இது இது எடுங்க இவ்வளோ இங்கே இந்த புடலங்காயெல்லாம் அதில் பார்க்க பாவக்காய் கிடக்கு காட்டு. இந்த இது முடக்கத்தான் எவ்வளோ நல்லா வளர்ந்து வந்துருக்கு. அதாவது அதில் ஒரு கொடியும் கட்டியிருக்கிறார். அந்த கொடி வந்து காற்றுக்கு அடிக்க சத்தம் போடைக்க அந்த அணில்கள் குருவிகள் வராது. ஆனால் சில பேர் அதை கம்ப்ளைண்ட் பண்ணினா சில இடங்களில் மேபி கூட இருக்கும். உங்களுக்கு அது கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறேன் அணில்கள் அதுகளுக்கு. அது நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க என்ன தண்ணி 2 டப்பாவில் வச்சுருக்கிறீங்க இப்படி கொடி கட்டி விடலாம். பாவக்காடை எந்த பெரிய பாவக்காய் கீழே இதுதான் கொட்டை. இது அந்த முடக்கத்தான் கொட்டை உதவி எடுத்து வச்சே நீ விதையை நாங்கள் போவோம். நான் ஏற்கனவே எடுத்து வச்சுக்கேன். ரைட் ரைட் ரைட். இப்போ நீங்கள் இப்போ இதுகளுக்கு அந்த விதியை போட்டு உற்பத்தியாக்கி ஆக்களுக்கு விற்கலாம் தான். நேரம் ஓகே ஓகே. அதால் தான் வீட்டுக்கு செய்கிறது. இல்லைண்டா இப்போ நீங்கள் சும்மா கொடுக்கலாம். ஆனால் இப்போ இது ஒரு இதுக்கண்டு ஸ்பெண்ட் பண்ணணும் டைம் விதையை போட்டு மண்ணுகள் போட்டு நாங்கள் வெளியில் வச்சு முளைக்க பண்ணலாம். வீட்டுக்கு போட்டு வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு டவுன் கிடக்காது. அப்போ அப்படி எங்களுக்கு தேவையானதை முதல் போட்டு நான் 2-3 தரம் கண்டு போடுறேன். இந்த முறையெல்லாம் நான் நட்டது இது 3ஆம் தினம் தான் கண்டு. முதல் நட்டதெல்லாம் பட்டு போச்சு. அது கனவே 2ஆம் தினமும் நட்டு கொஞ்சம் நின்றது. அப்புறம் திருப்பி 3ஆம் தினம் போட்டது. நான் தனியாக வாளியில் வைக்கல, வாளியில் ஒன்று நிலத்திலே ஒன்று. அப்போ அப்படி வச்சா வாளியான் எளியாக காய்க்கும், நிலத்தில் வச்சது காய்க்கும். இப்போ இது எனக்கு அந்த பிடிச்சது இந்த முருங்கை தான் பார்க்க நல்லா ஆசையாக இருக்குது. இது கொட்டையில் போட்டது கொட்டையில் போட்டு முளைக்க வச்சு ஊர் மொத்தத்துக்கு வந்துட்டு போன வரையும் தாண்டி நிற்கின்றது. அது நிற்காங்க. இது இப்போ எந்த மாதத்தில் இது போடுறோம் நீங்கள் அந்த கொட்டை எப்போ போட்டு இப்போ ஒரு கண்டு ஒரு சின்ன கண்டு ஒரு சான் கண்டு வேற கொண்டு வந்து மண்ணை நட்டு. ஆனால் எப்போ போடுறோம் நீங்கள் இப்போ மாசி பங்குனியில் போட்டுருவீங்களா வீட்டுக்குள்ளே? இல்லை வீட்டுக்கு போட்டால் சில நேரம் வந்துட்டு பட்டுப்போம். கொஞ்சம் லேட்டாக போட்டால் சரி. அப்போ ஒரு சித்திரை அப்படி போட்டால் என்ன கொட்டையும் பைத்தங்கொட்டை ஊறப்படுத்தவில்லை. புடலங்கொட்டை 3 நாளைக்கு தண்ணிக்கு ஊறப்பட்டு எடுத்து கைதுரைக்கிற பேப்பரில் சுற்றி போட்டு வச்சது ஒரு டயர் டப்பாக்கா போட்டு மூடி வச்சுட்டு கீட்டர் ஓட்டையில் வச்சு விட்டா
அந்த வெக்கைக்கு அது டம் அடித்து முளைப்பேன் மூடி வைக்குவோம். அதே மாதிரி பாவக்கொட்டை ஒரு நாள் போட்டால் காணும் வேண்டாம், பாவக்கொட்டை கெதியாக வைக்கணும், இளங்கொட்டை போடுவோம். அப்படி இல்லையண்டா அந்த தலைப்பை ஒரு நிகத்தால் தட்டணும், தட்டி போட்டு வச்சா முளைக்க முளை எடுத்து போட்டு திருப்பி அதே மற்றதை சுற்றி வைக்குவோம். ஓகே ஓகே. முளையெல்லாம் எடுத்து நட்டு போட்டு முளையை எடுத்து ஒரு இதில் சுற்றி வச்சுட்டு அது நட்டு போட்டு திருப்பி அப்படி இப்படி வச்சா அதுதான் தேவை. இது இந்த டெக்னிக்கெல்லாம் ஆக்களை தேவை, இதை தொடர்ந்து செய்கிறதுக்கு. அப்போ அப்படி செய்யுங்க. அது மினாக்கடை ஒன்று முடிய விளம்பி அதை வேலையை போகும் முதல் அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் செய்து போட்டு வேண்டுன்னா அப்புறம் வந்து எதுவும் செய்யலை. ஆனால் ஒரே கொட்டை கிடந்தா போல இப்போ என்னட்ட 30 கொட்டை கிடக்கண்டு 30 கொட்டையும் உரிமிக்க போடுறேன். முதல்ல ஒரு 15, அப்புறம் ஒரு 10, அப்புறம் ஒரு 5. ஏன்னா அப்போ தான் இப்போ முதல் சில நேரம் முளைக்காமல் இருக்கும், கொஞ்சம் நேரம் அந்த குளிருக்கு அந்த நேரம் முளைக்காமல் இருக்கும். அப்போ 6 தடவை போட்டு கணக்காக 3 தடவை போட்டால் தான் கணக்காக. இந்த தருணத்தில் அன்னைக்கு நான் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான் நன்றி. என்னென்னா இவரும் ஆக்கள் கனவே கொமெண்ட் போட்டவர் பார்த்து எனக்கு சொன்ன இப்படி கேட்டிருக்காண்டு. அப்போ நான் ஒரு வீடியோவில் அப்புறம் சொல்லியிருந்தேன், நான் கொமெண்டில் போட்டிருந்தேன், அவரை நேராக போய் இன்னொரு காணொலி எடுத்து நான் இது சம்மந்தமாக கேட்டு போடுறேன்னு. நான் எல்லா கேள்வியும் சிலதுகளை மறந்துட்டேன், நான் எல்லா கேள்வியும் ஆன்சர் பண்ணேன்னு தெரியாது. இருந்தாலும் கூடுதலான இதுகள் அவர் விளக்கம் தந்திருக்கிறார். நீங்கள் வார வருஷம் முயற்சி செய்யுங்க, கட்டாயம் உங்களுக்கு தேவையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்களா? இதுலேயும் சாடிக்க சும்மா ஒரு பூச்சாடிக்க வச்சுருக்காங்க பண்ணாங்க. அதான் ஒரு சின்ன விஷயம். இந்த பூச்சாடிகளெல்லாம் டொலர் ஸ்டோரில் வேண்டலாம், ஓரளவு வேண்டி அதுக்கெல்லாம் நீங்கள் மண்ணை போட்டு இப்படி வச்சாலே உங்களுக்கு கன சாமான்கள் வரும், இடமும் நல்ல நீட்டாக இருக்கும், வசதியாக இருக்கும். அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி தான் இதுக்கு முக்கிய காரணம். எடுத்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு தேவையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. வேறு என்னென்னா இதுன்ற மெயின் ரீசன் இவரும் அதுதான், அந்த ஆக்களுக்கு போய் சேரணும், இதால் எங்களோட தமிழர் பிரயோசனப்படணும்ன்றதான் முழு நோக்கம். அதெல்லாம் 2வதும் அப்படி கோமநிலை பார்த்து கேட்டபோது வாங்க வந்து எடுங்கோ இப்போ கன காய்கள் எல்லாம் காய்ச்சிருக்குன்னு சொல்லி சொன்னவர். நன்றி. நன்றி பார்த்த எல்லாருக்கும் நன்றி. என்ன ஆனால் இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, இன்னும் 1 மாதம் கிடக்கு, இன்னும் கிடக்கிற பிஞ்சு பிடிக்கும், காய்க்கும். ஓகே. மற்றது அவர் சொன்ன மாதிரி இப்போ தோட்டங்களில் கூட இருந்தால் ஃப்ரீஸ் பண்ணி வைங்க, விண்டருக்கு அடுத்த வருஷம் வரையும் நீங்கள் பாவிக்கலாம். நானும் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு, பக்கத்து வீட்டுக்காரருக்கு, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறோம். கொடுத்துட்டு மிச்சத்தை கட்டி வைக்கலாம். ஆனால் அளவுக்கு மிஞ்சி தான் கிடக்குது, ஆனால் விற்கிறது அளவுக்கு இல்லை. ரைட்டு. கடைக்கு கொடுக்குறாங்க, விற்கிற அளவுக்கு தோட்டம் செய்கிற வீட்டுக்கு பின்னாலும் சின்ன இடத்துலாம் செய்கிறார். அப்போ அவங்க வீட்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கும் கொடுக்குறது விற்கிற அளவுக்கு செய்யறதில்ல. நீங்கள் சில பேர் கேட்டுருங்க, விதை கோப்பாயில் உங்களுக்கு சொந்தக்காரர் இப்போ நம்ம யாரையும் போவினோன்னு சொல்லி விடுங்க. கோப்பாயில் இருக்க அந்த கண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்பிளேயில் போடுறேன். அவைக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் அவை உங்களோட இடம் இப்போ எங்கே இருந்தாலும் யாழ்ப்பாணம் வட பகுதியில் எங்கேயாவது இல்லை இருந்தாலும் அவன் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடணும் வீட்டுக்கு. அதனபடியால் சகல விதமான அதான் திருப்பி சொல்கிறேன், சகல விதமான இது இருக்குது. வெங்காய விதை மட்டும் அந்த சீசனுக்கு தானே நம்ம எடுக்கிறவ. இன்னும் அந்த வெங்காய சீசன் வராதபடியே தையில் வரும்னு சொன்னேன். தையில் வருமா அவனுடைய இன்ஜினியரிங் அடுத்த வருஷம் தானே தையில் இதுக்குள்ளே எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அடுத்த ஏப்ரல் சித்திரை பங்குனிலாம் நீங்கள் நடுவீங்க. அதனுடைய உங்களுக்கு வசதியாக இருக்கும். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி.